அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். அடுத்த வாரத்தில் குருத்து ஞாயிறு, அதைத் தொடர்ந்து நாம் ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். எனவே மரியா விஷன் நண்பர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் அருமையான ஒரு சிந்தனையை ஆண்டவர் கொடுக்கிறார். கோதுமை மணி மடிந்தால்தான் அது விருட்சமாக வந்து பலன் கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே மடிந்தால் விடியும் என்று சொல்லுகின்ற ஏற்கனவே நாம் சிந்தித்த ஒரு தலைப்பை மீண்டும் எடுத்து ஆய்ந்து பார்க்கின்றோம். மடிந்தால் விடியும் என்று சொல்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற இறைவார்த்தையானது இன்று யோவான் நற்செய்தி 12வது பிரிவில் 20 to 33 வரை உள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வுலகில் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ, இல்லை இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருந்தேன். தந்தையை உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் அருமையான மரியா விஷனுடைய நண்பர்களே, ஆர்வம் பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். இப்பொழுது நாம் நிறைய திரு யாத்திரைகள், ஜபங்கள், தபங்கள், தானங்கள், ஒருத்தல்கள், முயற்சிகள் இவைகளிலெல்லாம் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காரணம், நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த தபசு காலம் என்று சொல்லக்கூடியது. இந்த தபசு காலம் என்று சொல்லக்கூடிய தனித்திருப்பதற்கும், பசித்திருப்பதற்கும், விழித்திருப்பதற்குமாக நமக்கு திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. எனவே இந்த உடைந்து உருவாகுதல், மடிந்து உருவாகுதல், உடைந்து குலைந்து விடியலுக்காக உடைந்து உருவாகுதல் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை நாம் ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயற்கையை பார்க்கின்ற பொழுது நிறைய காரியங்களை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். என்னவென்று சொன்னால், இயற்கையினுடைய நியதியை மடிந்து உருவாகுதல், இறந்து உயிர்ப்பித்தல், இறந்து உருவாகுதல், இதுதான் இயற்கையினுடைய ஒரு நியதியாக இருக்கிறது.
எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகமானது உருவானது என்று சொல்லப்படுகிறது. அதற்கான பல்வேறு கோட்பாடுகள் நாம் பார்க்கின்றோம் அறிவியல் ரீதியாக. ஆனால் நாம் இன்று பார்க்கின்ற பொழுது உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வருகின்றன. ஒன்று இறக்கிறது, இன்னொன்று பிறக்கிறது. இன்றும் காலையில் நான் ஒரு முதிய மூதாட்டியை அடக்கம் செய்தேன். அப்பொழுது நான் நினைத்து கொண்டேன், வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இப்படித்தான். பிணி மூப்பு சாக்காடு, பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லுகின்ற 3 தாரக மந்திரத்திற்குள் தான் நம்முடைய வாழ்க்கை பிணைக்கப்பட்டிருக்கிறது. பிணி எல்லோருக்கும் வருகிறது, மூப்பு வயதாகுதல் எல்லோருக்கும் வருகிறது, செத்து போதல் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்கும் வருகிறது. இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. எனவே இந்த சூழ்நிலைகளில் நாம் எவ்வாறு உடைந்து மடிந்து உருக்குலைக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்படுகிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்வினுடைய தத்துவமாக இருக்கிறது. எனவே தான் கோதுமை மணி மடிகிறது, கோதுமை செடி வருகிறது, நிறைய பலன் கொடுக்கிறது. பெரிய மரத்தை நடுகிறோம், சிறிய விதையாக நடுகிறோம், வளர்கிறது, பெரிய மரமாக வளர்கிறது, பெரிய மரமாக வளர்கிறது. நினைக்க முடியாத அளவிற்கு பெரிய அளவாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் அருமையாக இன்றைய நற்செய்தியில் கோதுமை மணி சிறிதாக இருக்கிறது, ஆனால் அது விழுந்து மடிந்து உடைந்து சிதைந்து உருக்குலைந்து அதுக்குள் இருக்கின்ற சக்தியை வெளிக்கொணர்ந்து பலன் கொடுக்க வேண்டும். இதுதான் இயற்கையினுடைய இயல்பாக இருக்கிறது. எனவே இந்த காரியங்களை, இந்த தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை மிகவும் மிகவும் எளிதான ஒன்றாக மாறிவிடும், மிக எளிதான ஒன்றாக மாறிவிடும். ஆனால் பல வேளைகளில் பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லுகின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திப்பதற்கு நாம் கலங்குகின்றோம், கவலைப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். கடவுளிலே நம்மை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிய உண்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். மலையில் அழகான ஊற்றெடுக்கிறது, அது அருவியாக கொட்டுகிறது, துள்ளி குதிக்கிறது, ஆறாக பரந்த வெளிகளில் வளைந்து நெளிந்து ஓடுகிறது, பாறைகளுக்கு முடுக்கில் துள்ளி குதிக்கிறது. இவ்வாறாக வருகின்ற அருவி, ஐயையோ அங்கே பெரிய கடல் தெரிகிறது, அழகாக துள்ளி குதித்து மகிழ்ந்து வரக்கூடிய நான் காணாமல் போய்விடுவேனோ இந்த கடலிலே என்று சொல்லி நினைத்தால் அது சரியாக இருக்காது. அதுதான் அதனுடைய இயற்கை. தொடக்கத்தில் துள்ளி குதித்து ஆரவாரம் செய்து சத்தம் உருவாக்கி சந்தடி உருவாக்கி வளைந்து நெளிந்து அழகாக வருகின்ற அருவியானது கடலிலே நிசப்தமான கடலுக்குள் சென்று கரைந்து விடுகிறது, காணாமல் போய்விடுகிறது. ஆனால் சிறிதாக இருக்கின்ற அருவி பெரிய கடலாக வடிவெடுக்கிறது. எனவே கடலாக வடிவெடுவதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடலுக்குள் செல்வோம், கடவுளுக்குள் செல்வோம், பரந்த விரிந்த உண்மைகளுக்குள் செல்வோம். அதுதான் இந்த பாஸ்கா காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணி மடிந்து அது பலன் கொடுக்க வேண்டும். மடியாமல் நான் இப்படித்தான் இருந்து கொள்வேன் என்று சொன்னால் அது பலன் கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் பல வேளைகள் நமக்குள் இருக்கின்ற சிந்தனைகள், மரபுகள், பழக்க வழக்கங்கள், இவைகளுக்குள்ளே பிடித்து கொண்டே இருப்பேன். நான் மாற்றமே காண மாட்டேன், மாறுவதற்கு தயாராக இல்லை, விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை, மன்னிப்பதற்கு தயாராக இல்லை, புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, மற்றவர்களை பார்த்து சிரிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் நாம் செத்து போய்விடும். எனவே வாழ்வு என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக பறந்து விரிந்த ஒரு வாழ்வு. எனவே தான் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகின்றவர்கள் சீடர்களாக இருப்பார்கள், தொண்டர்களாக இருப்பார்கள். நான் இருக்கும் இடத்தில் தொண்டர்களும் இருப்பார்கள், பணிவிடை செய்கின்றவர்களும் இருப்பார்கள். இயேசு எங்கே இருப்பார்? கடவுள் எங்கே இருப்பார்? ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுடைய மத்தியிலே இருப்பார். எனவே அவர்களுடைய மத்தியில் இருப்பதுதான் ஆண்டவரோடு இருத்தல், இணைந்திருத்தல், இயேசுவோடு இருத்தல், கடவுளோடு இருத்தல் என்று சொல்லக்கூடியதுடைய அர்த்தமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கடவுளோடு இணைய வேண்டும். கடலோடு இணைகின்ற அருவிகள் போல வானிடத்தில் கரைய வேண்டும். டிசால்வ்டு இன் ஹியூமனிசம். என்னுடைய நண்பருடைய அம்மா இறந்த பொழுது அந்த அம்மாவுடைய கல்லறையில் என்னுடைய நண்பர் போட்டு டிசால்வ்டு இன் ஹியூமனிசம் என்று அழகாக போட்டிருந்தார். ஏனென்று கேட்டேன். எனக்கு அப்படி தோன்றியது என்று சொன்னார்கள். உண்மைதான். அவங்க அம்மா ரொம்ப பாசமானவங்க, எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடியவங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய நாள் சாப்பாடு தந்திருக்காங்க. எனவே அவருடைய இயல்பான வாழ்வு என்பது பிறருக்காக வாழ்ந்த ஒரு வாழ்வு என்று நாம் சொல்ல முடியும்.
எனவே டிசால்வ்டு இன் ஹியூமனிசம், மனித தன்மையில் கரைந்து போயிருக்கின்ற மானிடர்கள், மனித தன்மையில் கரைந்து போயிருக்கின்ற மானிடர்கள், இவர்களைத்தான் மோசையாக, இறைவாக்கினர்களாக, இயேசுவாக, காந்தியாக, மண்டேலாவாக, எல் சால்வதோரிலே ரொமேரோவாக, சேக்குவராவாக எவ்வளோ மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். யாரும் கவனிக்காத சாதாரண கல்கத்தாவுடைய நகரங்களிலே வீதிகளிலே இருந்த அநாதைகளை தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு புண்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்த அன்னை தெரசாவாக கரைந்து செல்லுதல். அதைத்தான் ஆண்டவர் செய்ய, நான் இருக்கும் இடத்துல என்னுடைய சீடர்கள் இருப்பார்கள், தொண்டர்கள் இருப்பார்கள், பக்தர்கள் இருக்க மாட்டார்கள். பக்தர்கள் ஆலயங்களிலே இருப்பார்கள், பக்தர்கள் திருப்பயணங்களிலே இருப்பார்கள், பக்தர்கள் பிச்சை போடுவதிலே இருப்பார்கள். காரணம், தங்களுடைய பக்தியை காட்ட வேண்டும் அல்லவா. ஆனால் தொண்டர்கள், சீடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பணிவிடை செய்வதில் இருப்பார்கள், நிரந்தரமான வாழ்வுக்காக உதவி செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். அதைக்கு தான் ஆண்டவர் கூப்பிடுகின்றார். எனவே தரித்திருத்தல், பசித்திருத்தல், விழித்திருத்தல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை தபஸ் காலத்தில் செய்கின்ற பொழுது, குறிப்பாக அடுத்த வாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தையானது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறாக நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவருடைய திருப்பாடுகளுக்கு உதாரணமாக, முன்னோடியாக, முன்னுரையாக இன்றைய வாசகங்கள் இருக்கின்றன. மடிதல், அதற்கு பின் வருகின்ற விடிதல். விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஓட்டைப்பானை என்று சொல்லுகின்ற தேநீர் கடையில் விடியும் என்று விண்ணை நம்பு, விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. அருமையான வாசகங்கள். அந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே, வாழ்க்கையிலே ஆண்டவர் தர வேண்டுமாய் இந்த நாட்களிலே ஜெபிக்கின்றோம். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேளையில் மரியா விஷன் சார்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய படிப்பிற்காக ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் வேலை செய்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எல்லோருக்கும் நிறைவான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை தர வேண்டும் என்றும், மடிந்து விடுவதற்காக உழைக்கின்ற மக்களாக எங்களை உருவாக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.